எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கொள்ளை நோய்கள் நம்மை தாக்கின போதிலும், நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநேக ஜனங்கள் கொள்ளை நோயினால் மரித்து போன போதிலும் ஆண்டவர் நம்மை மரிக்க விடாமல் நம்மை பாதுகாத்து வைத்தாரே. அவர் நம்மேல் வைத்த சுத்த கிருபை, அவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல தகப்பன் நம்மேல் வலதுகரம் வைத்திருக்கிறதுனால தான் எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அநேக நோய்கள் பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக ஆக்கினைகள் பரவி கொண்டிருக்கிறது. அநேக சத்ருக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளாடி இருந்து, வேலை ஸ்தலத்தில் இருந்து, தொழில்கள் மத்தியில் இருந்து அநேக காரியங்களை விரோதமாய் எழும்பும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலிருந்து நான் உன்னை தப்புவித்து கொண்டு வருவேன். அது உன்னை சேதப்படுத்தாது. காரணம் என்ன தெரியுமா? நான் உன் குடும்பத்தில் மாசமாய் இருக்கிறேன். நான் உன் குடும்பத்தில் மாசமாய் இருக்கும்போது எந்த கன்னிகளும் உனக்கு விரோதமாய் செயல்படாது. எந்த கொள்ளை நோய்களும் உனக்கு விரோதமாய் செயல்படாது. நான் அவைகளை மேற்கொண்டேன். என்னுடைய இரத்தத்தினால் நான் உங்களை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டபடி உங்களை நான் பரிசுத்தம் பண்ணி உங்களோடு கூட நான் வாசம் பண்ணி கொண்டிருப்பதால அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமாய் எந்த சத்ருவும் ஜெயம் கொள்ளுவதில்லை. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த கன்னிகள் உன்னை மேற்கொள்ளாது. அந்த சத்ருக்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த கொள்ளை நோய்கள் உன்னை மேற்கொள்ளாது. அநேக வியாதியோடு பலவீனத்தோடு படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் படுக்கையோடு தான் இருக்கணுமா? வாழ்நாள் முழுவதும் இந்த மாத்திரை மருந்துகளைத்தான் உட்கொள்ள வேண்டுமா? வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனையும் வீடுமாகத்தான் நான் இருந்து கொண்டு இருக்க வேண்டுமா? இந்த நோய் எப்பொழுது என்னை விட்டு விலகும்? எப்பொழுது இந்த கட்டி மறையும்? எப்பொழுது இந்த பெரும்பாடு என்னை விட்டு மாறும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுது விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரனே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வியாதியிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். அந்த பலவீன கட்டுகளிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். அந்த கட்டிகளிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். காரணம், நீ என் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாய். நீ என்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என்னுடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறாய். அதனால உன் குடும்பத்தில் இனி எந்த சேதமும் வருவதில்லை. நீ மேன்மையாய் வைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.